இவங்களுக்கே எப்படின்னா லாஸ்ட் பெஞ்சில் இருக்கிறவங்களுக்கு நான் கேட்குறேன், பள்ளிக்கூடத்தில் லாஸ்ட் பெஞ்சில் உட்கார்ந்துருக்கவன்லாம் வந்து அறிவில்லாதவன், லாஸ்ட் பெஞ்சில் இருக்கவன்லாம் வந்து படிப்பு சரியாக படிக்காதவன், லாஸ்ட் பெஞ்சில் இருக்கிறவனுக்கெல்லாம் சரியாக படிப்பு வராது அப்படிங்கிற பார்வை தான் பொதுவாக இருக்குது. இதுதான் இந்த அமைச்சர் கீர்த்தன் அவர்கள் சொல்கிறாங்க. இப்போ லாஸ்ட் பெஞ்சில் 4 பேர் உட்காரலன்னா அவன் எங்கே உட்காருவான்? லாஸ்ட் பெஞ்சில் ஒன்று இருக்குல்ல. இப்போ எல்லாரும் பெஞ்சில் வந்து முண்டி அடிச்சு உட்காந்துக்கிறதா? சட்டசபையில் எதுக்கு இல்லை லாஸ்ட் பெஞ்சில் உட்காந்துங்க? அப்போ சட்டசபையில் லாஸ்ட் பெஞ்சில் உட்காந்துங்க எம்எல்ஏ பூரா முட்டாப்பா எம்எல்ஏன்னு சொல்லலாமா? முதல்ல உட்காந்துக்கிற 4-5 பேர் தாங்க அறிவாளி. சட்டசபையில் லாஸ்ட்டாக உட்காந்துக்கிற எம்எல்ஏ பூரா தற்குறி, மொத்தமும் தற்குறி, அது ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிடலாமா? எப்படி அது? ஏங்க லாஸ்ட் பெஞ்சில் உட்காந்து சாதனை படைத்தவர்களை தமிழ்நாட்டில் இல்லையா, இந்தியாவில் இல்லையா? சொல்ல போனால் இந்த லாஸ்ட் பெஞ்சில் இருந்து படித்தவன் தான் போடுன்னு போட்டுக்கிட்டு இருக்கான். அவன் தான் பெரிய பெரிய முதலாளிகளாக இருக்கான், பெரிய பெரிய தொழில் முனைவர்களாக இருக்கான், பெரிய பெரிய அறிஞர்களாக, கவிஞர்களாக, ஆகச்சிறந்த திரை கலைஞர்களாக, இயக்குநர்களாக, பெரிய பெரிய சயின்டிஸ்டாக லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸு.